டேய் முகிலே, முகிலே, டேய் முகிலே, எங்க போய் தொலைஞ்சான் இவன்? என்னம்மா கத்தினுக்கிற, என்னாச்சு? டேய் உனக்கு ரம்ஜானுக்கு காலேஜ் லீவு தானே? அம்மா மீன் குழம்பு வைக்கிறேன், வீட்டில் சாப்பிடு சரியா? என்னது ரம்ஜானுக்கு வீட்டில் சாப்பிடணுமா? என்னம்மா நீ? நான் யாரு, எப்படிப்பட்ட ஆளு? எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸே 10 பேர் இருக்காங்க. நீங்க வேற எத்தனை பிரியாணி வரும், நம்ம ஒரு வாரம் சூடு பண்ணி வச்சு சாப்பிடலாமா? நீங்க வேற ஏம்மா கம்முமா? வெயிட் பண்ணு, எதுவும் சமைக்காத. நம்ம ஃபோன் பண்ணி ஒரு விஷ் பண்ணா போதும், ஒரு பக்கெட் பிரியாணி வந்துடும். ஓகேவா? வெயிட் பண்ணு. உன்னையும் நம்ப மாட்டேன், உன் ஃப்ரெண்டையும் நம்ப மாட்டேன். நீ வேணா வெளியில தின்னுக்க, நான் போய் சமைக்கிறேன். எல்லாம் அவர் கத்துற என்னால் தாங்க முடியாதுப்பா. நீ கொடுத்தா கொண்டு வா, வேணா அப்புறம் சூடு பண்ணி சாப்பிடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது போல. டேய் யாசரே, வந்துகிட்டே இருக்கேன்டா. டேய் என்னடா வரேன்னா என்ன, இன்னும் ஆளை காணோம். மணி பார் 11:30 வயிறு வேற கில்லுது. யாசருக்கு ஃபோன் பண்ண வேற எடுக்க மாட்டான். டேய் என்னடா நடக்குது? ஆமாம் மச்சான், இவங்களை நம்பி நான் காலில் இருந்து சாப்பிடாம இருக்கிறேன்டா. டேய் ஏமாத்திடாதீங்கடா. அது மட்டும் இல்லை, அவனுக்கு மேட்ரு தெரியுமா? இனி மட்டன் பிரியாணி மஜ்ஜா பண்ணுறோம். அவன் ஃபோன் எடுக்கலாம், என்ன வீட்டுக்கு போயிடலாம். என்ன இப்போ? டேய் இதான் டீ போட்டிருக்கீங்களா? டீ சொல்லு மச்சான். டீயா? டேய் பிரியாணி சாப்பிடணுன்ட்டு காலிலேருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க, டீ சொல்லன்ற. டீ சாப்பிட்டா பசி இறங்கிடும் மச்சி. கம்னிடு யாசர் லைன் ஆயிடு, ஃபோன் போடு. அவனுக்கு எடுக்க மாட்டான். அவன் குட் கைடா, அப்பெல்லாம் பண்ண மாட்டான். இரு நான் பண்ணி பார்க்குறேன். அது இங்கே போதும் மச்சான், இரு. டேய் என்னடா பிஸின்னு சொல்லுது? டேய் கட் பண்ணுறான்டா. சரி விட்ற, அதுக்காண்டா மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுனுக்கிற? திருப்பி அடிப்பான்டா, அவன் ஏதோ தொழுகையில் இருப்பான். ஏன் ஃபீல் பண்ணுற? இல்லை மச்சான், அவன் பழி வாங்குறான்டா. பொங்கல் அப்போ பொங்கல் கேட்டான்டா, நான் கொண்டு வரலடா. நீயே சொல்லு மச்சான், அந்த பொங்கலை நம்மளே வீட்டில் சாப்பிட மாட்டோம், இவன்கிட்ட எப்படி கொடுக்குறது? அதனால் கொண்டு வரல. இவன் அதுக்கு பழி வாங்குறான்னு நினைக்கிறேன் மச்சான். இவனை நம்பி எங்கள் ஆத்தா மீன் குழம்பு வேற செய்கிறேன்னு சாப்பிட்டு போன்னு சொல்லிச்சு. அதை வேற சாப்பிடாம வந்துட்டேன். ஐயோ எனக்கு அது வேற வருத்தமாகவே இருக்குடா. இரு மச்சான், நான் போட்டு பார்க்குறேன். என்ன முடிக்கிற? உனக்கும் எனக்கும் ஃபோன் ஆப்ஷனே இல்லைன்னு நல்லாவே தெரியும். அவனே பண்ண சொல்லு. அடிக்குது மச்சான், இங்கே எடுத்துடாண்டா. டேய் எங்கடா இருக்க? உன்னை நம்பி நாங்கள் 3 பேரை வயிற்ற காய போட்டுனுக்குறோம்டா. டேய் பிரியாணி குத்துரு மச்சான், எங்கள் 3 பேருக்கு மட்டுமாவது குடுறா. டேய் ஈத் முபாரக் மச்சான், ரம்ஜான் வாழ்த்துக்கள் மச்சான். போதுமா? குத்துறா. டேய் அப்படியா? சரி மச்சான், ஓகே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். மச்சான் தொழுகையில் இருந்தானா நீ சொன்ன மாதிரி தான்டா, வீட்டுக்கு வர சொல்லிட்டான். ஒரு 1:30 வர சொல்கிறான் மச்சான். ஓகேவா? 1:30 போயிட்டு பிரியாணி மூக்கு முட்டை சாப்பிட்றோம், வீட்டில் வந்து கொரட்டை விட்டு தூங்குறோம். டன்னு. தங்கச்சி எப்படி இருக்க? மா எப்படிமா இருக்கீங்க? 2 பேருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். அவன் எங்கே ஆளையே காணோம்? என் அண்ணனை தேடுறதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு இப்போ தான் இங்கே வீடு வழி தெரிஞ்சுதா? இந்த ரம்ஜான் பக்ரீத்துக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வரீங்க. அதுக்கு முன்னாடிலாம் நல்லா தானே வந்துட்டு இருந்தீங்க, என்னாச்சு? அதெல்லாம் இல்லைம்மா, அவன் வருவான், நீ இருக்க மாட்டே, நீ காலேஜுக்கு போயிடுவ. அவன் அப்பப்போ வந்துட்டு பார்த்துட்டு போவான். என்னம்மா? ஏன் வெளியே நின்று பேசுகிற? உள்ளவா, உள்ளதான் யாசர் இருக்கவா? ஆமாம் நீங்கள் மட்டுமா வந்தீங்க? அவன் 2-3 பேர் வருவாங்கன்னா வேறு யாராவது இருக்காங்களா பசங்க? ஆமாம்மா, அரவிந்தும் சுரேஷும் அங்கே நிற்கிறானுங்க, வண்டியை விட்டுட்டு இருக்கானுங்க. வண்டியை விட்டுட்டு வருவானுங்கம்மா. நீங்கள் போங்க, நாங்கள் உள்ளே வரோம். சரிம்மா நாங்கள் உள்ளே போகிறோம், வாங்க. டேய் வாங்கடா உள்ளே போகலான்டா. அம்மா தங்கச்சியும் வந்தாங்க இப்போ தான். வாங்க உள்ளே போகலாம் சீக்கிரம். மச்சான் ஹாப்பி ரம்ஜான்ரா. ஹாப்பி ரம்ஜான் மச்சான். நீ ஃபோனை எடுக்கலன்ட்டோன்னு எனக்கு உசுரே போச்சு தெரியுமா? எங்கள் ஆத்தா வேற மீன் குழம்பு செய்ய வேணான்னு வேற சொல்லிட்டேன். நீ எடுக்கலன்ட்டோன்னு எப்பா வயிறெல்லாம் கியாமியான்னு கத்துதுடா. தேங்க்ஸ்டா. ஏண்டா ஃபோன் எடுக்கலாம், வீடு தெரியாதா அவனுக்கு? வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஆமாம், நானும் கேட்கணும்னு நினச்சேன். ரம்ஜான் பக்ரீத்துக்கு மட்டும் பிரியாணி கேட்குறியே, ஏண்டா உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, எனக்கு என்றைக்காவது ஒரு நாள் பொங்கல் எங்கேயும் வடை எடுத்து வந்து குத்துறியா? மச்சி உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு. பொங்கல் வடை நீ எங்கே போனாலும் கிடைக்கும். ஆனால் ரம்ஜான் பிரியாணி ரம்ஜான் அப்போ தான் கிடைக்கும். எப்படி? ஏண்டா அதையே நான் மாற்றி சொல்லவா?
பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல் கிடைக்கும். நான் அப்படி பேசவா? சரி விடு, வா உட்கார் சாப்பிடுவா. அம்மா எங்க? இரு, நான் அம்மாவை கூப்பிட்டு வரேன். அதானடா. ஏண்டா முகிலே, சொல்லுங்கம்மா. என்ன, அவனுக்கு தான் அடிக்கடி வரமாட்டானுங்க, நீ தான் வருவல்ல. அதெல்லாம் நீ ஃபோன் பண்ணி இவர் துறை இருக்காரா இல்லையான்னு கேட்டு தான் வரணுமா? வர வேண்டியதானே. சரி சரி, உட்காந்து சாப்பிடுங்க. ஆகா ஆகா, எவ்வளோ ஐட்டம். தேங்க்ஸ்மா, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடுறேன். நல்லா சாப்பிட்டு தான் போகணும், சரியா? நான் வந்து பார்ப்பேன், பிளேட்டில் எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாது. சாப்பிடுங்களா. டேய் அப்புறம்டா, ஈவினிங் என்ன பிளானு? எங்கேயா வெளியில் போகலாமா? கண்டிப்பாக மச்சான், போகிறோம். ஈவினிங்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம், தூங்குறோம், ஈவினிங் எங்கேயாவது வெளியில் சுற்றுறோம். ஓகேவா? ஹாப்பி ரம்ஜான். சாப்பிடுங்க எல்லாரும். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், அப்புறம் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். ஹாலிடேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.